In Exodus chapter 12, யாத்ராகமம் 12ஆம் அதிகாரத்தில் God told the prophet Moses, மோசே தீர்க்கதரிசியிடம் தேவன் சொன்னார், the angel of death is going to walk down the streets of Egypt. சங்கார தூதன் எகிப்து தேசத்தின் வீதிகளிலே உலா வருவான். Cut a lamb. ஆட்டுக்குட்டியை உடனே அடித்து, Ask every family to take the blood of the lamb and put on the doorposts of their house. எல்லா குடும்பங்களும் அந்த ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை எடுத்து தங்கள் வீட்டின் நிலைக்கால்களிலே பூசும்படி சொல்லும் என்றார். And they should hide inside the house. இரத்தம் பூசப்பட்ட வீட்டுக்குள்ளே அவர்கள் ஒளிந்திருக்க வேண்டும். And that night the angel of death passed by, அன்று இரவு சங்காரத்துடன் கடந்து வரும்போது and he struck every firstborn child and animal with a plague in Egypt. எகிப்து தேசம் முழுவதும் பிறந்த ஒவ்வொரு முதற்பேறானவனையும் மந்தையின் தலையீற்றையும் அவன் வாதையினால் அடிப்பான். And they all died. எல்லாம் மாண்டு போயின. But those who were inside the house were protected by the blood of the lamb. ஆனால் ஆட்டுக்குட்டியின் இரத்தத்து பூசப்பட்ட வீட்டுக்குள் இருந்தவர்களோ பாதுகாக்கப்பட்டார்கள். In the same way, அதுபோலவே this angel will pour this oil of anointing upon those who fear God and who keep his commandments. யார் யாரெல்லாம் தேவனுக்கு பயந்தவருடைய கற்பனைகளை கைக்கொள்கிறார்களோ அவர்கள் மீதமெல்லாம் இந்த குணமாக்கும் அபிஷேக தைலத்தை இந்த தேவ தூதர்கள் ஊற்றுவார்கள். These are the true remnants. இவர்கள்தான் மெய்யாய் மீந்திருக்கும் சந்ததி. Not everyone who simply says Lord, Lord. கர்த்தாவே கர்த்தாவே என்று கண்டபடி கூப்பிடுகிற அனைவரும் தப்பிக்கொள்வதில்லை. Now do you remember about an experience of a Christian woman I shared earlier? ஆரம்பத்திலே ஒரு கிறிஸ்தவ பெண்ணுடைய அனுபவத்தை உங்களுக்கு நான் சாட்சியாக பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கிறதா? I didn't fully complete her testimony to you. நான் அவருடைய சாட்சியை முழுவதுமாக சொல்லி முடித்து விடவில்லை. When her name was not found in the book of life, ஜீவ புஸ்தகத்தில் அந்த சகோதரனுடைய பெயர் இல்லை என்று கண்டதும் she was cast to hell. நரகத்துக்குள் தள்ளப்பட்டார்கள். Now this girl is a born again believer. இந்த பெண் மறுபடியும் பிறந்த ஒரு விசுவாசி. She was baptized in the water. தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள். She was tongue talking spirit filled person, அந்நிய பாஷை பேசுகிற பரிசுத்தாவின் அபிஷேகத்தால் நிறைந்தவர்கள். but was not walking right before God. ஆனாலும் தேவனுக்கு முன்பாக செம்மையாக சரியாக நடந்திருக்கவில்லை. She was not walking in the ways of God. தேவனுடைய வழிகளிலே அவர்கள் நடைபோடவில்லை. She had religion, அவர்களுக்கு நல்லதோர் மத அனுபவம் இருந்தது. but no relationship. தேவனோடு உறவுதான் இல்லை. She was cast into hell. நரகத்துக்குள் தள்ளுண்டு போனார்கள். She was dead for 2 hours. 2 மணி நேரங்கள் மரித்த நிலையில் இருந்தவர்கள். And she was in that hellish experience for 2 earth hours. பூமிக்குரிய 2 மணி நேரங்கள் அந்த நரக வேதனையின் அனுபவத்தை அனுபவித்தார்கள். She cried and cried and cried with all the pain, with the snakes and the scorpions that were and the worms that were eating and biting her. அவர்களை கடித்து குதறி கொன்று சவைத்துக் கொண்டிருந்த பயங்கரமான பாம்புகள், தேள்கள், சாகாத புழுக்களின் நரக வேதனை அனுபவத்திலே உச்சஸ்தலில் கதறி அழுது புலம்பினார்கள். Finally the mercy of God pardoned her இறுதியாக தேவனுடைய இரக்கம் அவர்களை மன்னித்தது. and gave her another chance to amend her life. தன் வாழ்க்கையை சீர்படுத்திக் கொள்வதற்காக மற்றுமோர் பொன்னான தருணம் அவளுக்கு கொடுக்கப்பட்டது. And the Lord told her, கர்த்தர் அவரிடம் சொன்னார், go back to the earth பூமிக்கு நீ திரும்பி போ and warn everybody that hell is real. நரகம் நிஜமாகவே இருக்கிற உண்மை என்று எல்லாரையும் எச்சரி என்று சொன்னார். You know, while I was hearing her testimony, அந்த சகோதரின் சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருக்கும் போது I was shocked to hear a statement she made. அவர்கள் சொன்ன ஒரு வாக்கியம் என்னை அதிர்ச்சி அடைய செய்தது. When she was growing up, அவர்கள் வளர்ந்து வரும் வாழ்க்கை பாதையில் the church where she attended, அவர்கள் போய் கலந்து கொண்ட திருச்சபை, the pastor kept on saying, அந்த போதகர் தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருந்தாராம், there is no hell நரகம் ஒண்ணு இல்லவே இல்லை. because God is a good God. தேவன் ரொம்ப நல்லவரா இருக்கிறதுனால நரகம் இல்லங்க. He doesn't send anybody to hell, அவர் யாரை நரகத்துக்கு அனுப்ப மாட்டார். so there is no hell. ஆகவே நரகம் ஒண்ணு இல்லவே இல்லைன்னு பிரசங்கம் பண்ணியிருக்காரு. What a false teaching. எவ்வளவு தவறான கள்ள போதனை. What a false teaching comes from a so-called pastor. போதகர் என்று தன்னை அழைத்துக் கொள்ளும் ஒருவரிடமிருந்து எவ்வளவு தவறான ஒரு கள்ள போதனை வந்திருக்கிறது. If the
girl who sat under his teaching went to hell. அவருடைய போதனையின் கீழ் இருந்த ஒரு பெண் நரகத்துக்குள் போயிருப்பார்கள். ஆனால் How much more that pastor who teaches such false things? இப்படிப்பட்ட தவறான உபதேசத்தை போதித்த அந்த போதகர் நரகத்தில் பங்கடைவது எவ்வளவு அதிகம். Be warned. எச்சரிப்படையுங்கள். Hell is real. நரகம் நிஜமாக இருக்கிறது. Heaven is real. பரலோகம் உண்மையாக இருக்கிறது. And those who will not walk in the ways of God, தேவனுடைய வழிகளிலே சீராய் நடக்காத அத்தனை பேரும், those who will not fear the living God, உள்ள தேவனுக்கு பயப்படாத யாவரும், those who will not keep the commandments of God, கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்ளாதிருக்கிற யாரானாலும், the hellfire is waiting. அவர்களை வரவேற்க எரி நரக அக்கினிதான் காத்திருக்கிறது. Be warned. முன்னெச்சரிக்கை அடையுங்கள். Do not take your salvation for granted. உங்கள் ரட்சிப்பை நீங்கள் இலக்காரமாய் எடுத்துக் கொள்ளாதீர்கள். This worse than coronavirus plague that is going to come. வரப்போகிற கொரோனா உயிர்கொல்லி நச்சுக்கிருமியை காட்டிலும் மகா பயங்கரமான இந்த கொடிய வாதை, In a measure it is comparable to the wrath that will come upon those who take the mark of the beast. ஒரு அளவுக்கு மிருகத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிறவர்கள் மேல் வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு இணையாக அதை ஒப்பிடலாம். I'm going to read a scripture to you. ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் படிக்க போகிறேன். Please take note of Revelation chapter 16 verse 2. வெளிப்படுத்தின விசேஷம் 16ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். So the first went and poured out his bowl upon the earth, and a foul and loathsome sore came upon the men who had the mark of the beast and those who worshipped his image. முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களுமாகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண்ணுண்டாயிற்று. Now the word sore in the Greek is helkos, அங்கே புண் என்ற அந்த பதம் கிரேக்க பதத்தில் ஹெல்கோஸ் என்பதாகும். and it means ulcer, அப்படி என்றால் அது ஒரு கொப்புள புண் என்று அர்த்தம். and it will be very foul, smelly, painful ulcers that are malignant. புற்றுநோய் திசுக்கள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மகா வாடை வீசக்கூடிய அழுகி போன வேதனை கொடுக்கக்கூடிய கொப்புளத்தின் புண்கள். Revelation 16 verse 2 talks about the ultimate plague that is coming. வரப்போகிற உச்சக்கொட்ட கொடிய வாதையினுடைய வீரியத்தை வெளிப்படுத்தல் 16:2 குறிப்பிடுகிறது. But this next plague that is coming will be comparable to that. ஆனால் இப்பொழுது இருக்கிற கொரோனாவுக்கு அடுத்ததாக வரப்போகிற கொடிய வாதை இதற்கு இணையாக ஒப்பிடப்படுகிறது. Is all this real or just some silly preachers frightening the people? இவைகள் எல்லாம் உண்மையிலேயே இருக்கிறதா, வரப்போகிறதா, இல்லாவிட்டால் சில சாதாரண பிரசங்கியார்கள் ஜனங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறார்களா? I will give you 3 biblical precedents for this. இப்படி நடந்திருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக 3 வேதாகம வசனங்களை மேற்கோள் காட்டுகிறேன். Firstly, Exodus chapter 9. முதலாவதாக யாத்திராகமம் 9ஆம் அதிகாரம் verses 9 to 11. 9 முதல் 11ஆம் வசனம் வரைக்கும். There came a plague of sores upon the Egyptians during the time of the prophet Moses. மோசே தீர்க்கதரிசியினுடைய நாட்களிலே எகிப்தியர்கள் மீது இப்படிப்பட்ட ஒரு கொடிய எரிபந்தமான கொப்புளங்கள் என்கிற வாதை வந்தது. Secondly, இரண்டாவதாக Revelation chapter 11 verse 6 tells us, வெளிப்படுத்தல் 11 6ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, when the 2 witnesses are doing their ministry in this earth, 2 சாட்சிகளும் இந்த பூமியில் தங்களுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கும் போது, they will strike the earth with as many kinds of plagues as they want. தாங்கள் விரும்புகிறபடி சகலவிதமான வாதைகளாலும் பூமியை அவர்கள் பாதிப்பார்கள். And thirdly, மூன்றாவதாக Revelation chapter 14 வெளிப்படுத்தல் 14 verse 12, 13 and 15 tells us, 12, 14, 15 வசனங்கள் சொல்லுகின்றன, a great pandemic plague will sweep the world in the last days. கடைசி நாட்களிலே தலைவிரித்தாடக்கூடிய அதிக வீரியம் நிறைந்த ஒரு வாதை முழு உலகையும் அசைத்து வாட்டி எடுக்குமாம். My dearly beloved sons and daughters, என் அருமையான மகன்மார்களே, மகள்மார்களே, 3 scriptural precedents. 3
வேதாகமத்தின் முன் நடந்த நிகழ்வுகளை குறிப்பிட்டிருக்கிறேன். One happened in the past. ஒன்று கடந்த காலத்திலே நடந்தது. One is going to happen quite soon. மற்றொன்று சீக்கிரத்தில் சம்பவிக்க போகிறது. Another one in the last days. அடுத்ததாக கடைசி நாட்களிலே சம்பவிக்க போகிற ஒன்று. And the Bible tells us, வேதாகமம் நமக்கு சொல்லுகிறது, in the mouth of 2 or 3 witnesses, everything shall be established. 2-3 பேருடைய வாக்கின் சாட்சியின் மூலம் எல்லாம் நிலைவரப்படும். And the Lord God continued to say, கர்த்தராகிய தேவன் தொடர்ந்து சொல்லுகிறார், people of the world, be forewarned. உலக வாழ் குடிமக்களே, முன்னெச்சரிக்கையாய் அடைந்து கொடுங்கள். More plagues will come and increase in the days to come. இனி வரும் நாட்களிலே அதிகமான வாதைகள் வந்து அதன் உக்கிரத்துவம் அதிகரிக்கும். The Lord Jesus himself warned us in Matthew chapter 24 verse 7. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே 24ஆம் அதிகாரம் மத்திய 7ஆம் வசனத்திலே நமக்கு முன்னெச்சரிக்கை விடுக்கிறார். The last days there will be plagues. கடைசி நாட்களிலே கொள்ளை நோய்களும் வாதைகளும் இருக்கும். And those plagues will take place all over the world at the same time as what we are presently seeing. தற்காலத்திலே உலகம் முழுவதும் பார்க்கிற கொரோனா வைரஸின் கோர தாண்டவத்தைப் போலவே அந்த கொள்ளை நோய்களின் வாதைகள் உலகம் முழுவதும் தலைவிரித்தாடும். The Lord God says to you, தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், people of the world, be forewarned. எல்லா உலக மக்களும் எச்சரிக்கையாயிருங்கள். But God tells you 5 things what you should do to protect yourselves. ஆனாலும் உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவாக என்ன செய்ய வேண்டும் என்ற 5 காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆலோசனையாக கொடுக்கிறார். The Bible tells us, வேதம் நமக்கு சொல்லுகிறது, we are not appointed unto the wrath of God. நாம் தேவனுடைய கோபாக்கினைக்கென்று நியமிக்கப்படவில்லை. Who are the we? நாம் என்றால் அந்த நாம் யார்? Those who fear God and who keep the commandments of God. தேவனுக்கு பயந்து தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிற கூட்டத்தாரே. So what is the 5 counsels that the Lord gives us? அப்படி என்றால் கர்த்தர் நமக்கு சொல்லும் அந்த 5 ஆலோசனைகள் எவைகள்? Number 1, முதலாவதாக, blessed is the person who seeks the Lord God before the wrath of God manifests. தேவனுடைய கோபாக்கினை வெளிப்படுவதற்கு முன்பே கர்த்தராகிய தேவனை தேடுகிறவர்கள் பாக்கியவான்கள். Amos chapter 5 verse 4. ஆமோஸ் 5:4. This is what I explained earlier. இதைத்தான் ஆரம்பத்தில் தெளிவாக விவரித்தேன். Prepare. ஆயத்தப்படுங்கள். During this appointed time of being hidden, இந்த மறைந்து வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு கிடப்பதற்கு நியமிக்கப்பட்டிருக்கும் இந்த கால அவகாசத்திலேயே seek the Lord. கர்த்தரை தேடுங்கள். Seek him. அவரை தேடுங்கள். The whole family is seeking God முழு குடும்பமாக கர்த்தரை தேடுங்கள். and build an altar of God. தேவனுக்கென்று பலிபீடம் கட்டுங்கள். Secondly, இரண்டாவதாக, blessed is he who seeks the Lord God who made the heaven and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரையே தேடுகிறவன் பாக்கியவான். Now this second word is directed at all the unbelievers. இந்த இரண்டாவது ஆலோசனை ஜீவதேவனை அறியாதிருக்கிற அவிசுவாசிகள் அத்தனை பேருக்கும் நேராய் வருகிறது. Seek the true living God who made the heavens and the earth. வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய்யான ஜீவனுள்ள தேவனையே தேடுவீர்களாக. Not the God of wood, stones and hay. மரம், கல், வைக்கோலினால் உண்டாக்கப்பட்ட தேவர்களை தேடாதீர்கள். Not the God who's made with human hands. மனித கைகளால் செய்யப்பட்ட தெய்வங்களை தேடாதீர்கள். But seek him who made the heavens and the earth. ஆனால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின மெய்யான தேவனை தேடுங்கள். If you do, அப்படி செய்தால் you will be protected from this wrath. வரப்போகிற கோபாக்கினைக்கு நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். Thirdly, மூன்றாவதாக, blessed are the people who find refuge in the Lord God. தேவனாகிய கர்த்தருக்குள் அடைக்கலம் கண்டடைகிற மனிதர்கள் பாக்கியவான்கள். Deuteronomy chapter 33 verse 7. உபாகமம் 33:7 வசனம். Psalms chapter 9 verse 9. 9ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம். Chapter 46 verse 1. 46ஆம் சங்கீதம் முதல் வசனம். Psalms 91 verse 1 says, 91ஆம் சங்கீதத்தின் முதல் வசனம் சொல்லுகிறது, he who abides in the shadow of the Almighty God, உன்னதமானவர் சர்வவல்லவருடைய நிழலில் இருக்கிற மனிதன், he will be protected by the grace. அந்த கிருபையினால் பாதுகாக்கப்படுவார். So we should run into
the presence of the Almighty God. ஆகவே சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நாம் ஓடி தஞ்சம் அடைந்து விட வேண்டும். Seek where He is. அவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போய் அவரை தேட வேண்டும். Where is the place of His refuge? அவருடைய அடைக்கலம் இருக்கும் இடம் எங்கே? Run and hide there. அங்கே ஓடி போய் ஒளிந்து தஞ்சம் அடைந்து விடுங்கள். It is not in this city or in that city. இந்த பட்டணத்தில் அந்த பட்டணத்தில் என்றது இல்லை. Where is it then? அப்படியானால் அது எங்கே இருக்கிறது? In Luke chapter 17 verse 21, the Lord Jesus said, லூக்கா 17ஆம் அதிகாரத்தின் 21ஆம் வசனத்தில் கர்த்தராகிய இயேசுவானவர் சொன்னார், the kingdom of God is within you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே இருக்கிறதே. First Corinthians 3:16 says, 1 கொரிந்தியர் 3:16 குறிப்பிடுகிறது. 6:16 says, 6:16 சொல்லுகிறது, you are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். If you are the temple of God, ஆக நீங்கள் தான் தேவனுடைய ஆலயம் என்றால், according to Ephesians chapter 2 verse 20 to 22, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரையுள்ள வசனங்களின்படி, you must make way for the glory of God to come and reside inside you. தேவனுடைய மகிமை வந்து உங்களுக்குள் தங்கி குடியிருப்பதற்காக நீங்கள் வழிவகைகளை ஏற்படுத்த வேண்டும். Let's suppose there are 4 members in your family. உங்கள் குடும்பத்திலே 4 பேர் இருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமே. Each one of you is a temple of God. நீங்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியே தேவாலயமாய் இருக்கிறீர்கள். And when the 4 of you come together, நீங்கள் 4 பேரும் ஒன்றாக கூடி வரும்போது, all the 4 of you are lively stones fit together for the temple of God to be made in the midst of you. நீங்கள் 4 பேருமே தேவனுடைய ஆலயம் உங்கள் நடுவில் அமைவதற்கு ஏதுவாக ஜீவனுள்ள கற்களாக ஏக இசைவாக கட்டப்படுகிறீர்கள். And the Lord God will be in the midst of you. தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் காணப்படுவார். When He is in the midst of you, அவர் உங்கள் நடுவில் இருக்கும்போது which plague can come? எந்த வாதங்க வர முடியும்? Which plague can come? எந்த வாதை உங்களுக்கு எதிராக வரும்? Nothing can come. ஒன்றும் வராது. Because He, the Lord God, like a pillar of fire in the midst of you, will keep you from all evil. ஏன் அக்கினி ஸ்தம்பமாய் உங்கள் நடுவில் வீற்றாளுகை செய்யும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் எல்லா பொல்லாத போராட்டங்களுக்கு விலக்கி உங்களை காத்தருளுவார். In Psalms 91 it is written, 91ஆம் சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதே, even the plague of terror that flies in the night will not come near you. இரவிலே பறக்கும் பயங்கரமான வாதையும் உன் அருகில் வருவதில்லை. Nothing. ஒன்றாகிலும் வராது. If the Lord God is in the midst of you, தேவனாகிய கர்த்தர் உங்கள் நடுவில் இருப்பாரானால், the counsel of the Lord comes to you right now, my dearly beloved brothers and sisters, sons and daughters. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அன்பு மகன் மகள்மார்களே, கர்த்தருடைய ஆலோசனை இப்பொழுது உங்களுக்கு வருகிறது. Build up the presence of God in your midst. உங்கள் நடுவிலே தேவ பிரசன்னத்தை பலமாய் கட்டி எழுப்பி விடுங்கள். Invite me in your midst, உங்கள் நடுவிலே என்னை வரவேற்று ஏற்றுக்கொள்ளுங்கள். that I may come in your midst and sup with you. நான் உங்கள் நடுவில் வந்து உங்களோடு போஜனம் பண்ணுவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். For I desire to be in the midst of my people. என் ஜனங்கள் நடுவில் வாசம் பண்ணுவதற்கே நான் விரும்பி வாஞ்சிக்கிறேன். Behold, I bear in my arms my flesh and my blood. இதோ என்னுடைய திருக்கரங்களிலே என் மாம்சத்தையும் இரத்தத்தையும் நான் ஏந்தி வந்திருக்கிறேன். As I came forth as Melchizedek to give him the bread and the wine. அப்பத்தையும் இரசத்தையும் ஆபிரகாமுக்கு கொடுப்பதற்கு நான் மெல்கிசேதேக்காய் வந்தது போலவே. Behold, I stand and knock at the door. இதோ நான் வாசற்படியில் நின்று தட்டிக் கொண்டிருக்கிறேன். If you will hear my voice and open the door, நீங்கள் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், I will come in நான் உள்ளே வருவேன். and be in your midst உங்கள் நடுவில் இருப்பேன். and feed you with my flesh and give you my blood to drink. புசிப்பதற்கு என்னுடைய மாம்சத்தையும் பானம் பண்ணுவதற்கு என்னுடைய திருரத்தத்தையும் உங்களுக்கு நான் கொடுப்பேன். Even your little newborn baby will not be harmed. புதிதாய் பிறந்த உங்கள் பச்சிளம் குழந்தைகளுக்கும் ஒரு கேடும் சம்பவிப்பதில்லை. Thank you, wonderful Lord Jesus. அற்புதமான ஆண்டவர் இயேசுவுக்கு நன்றி அப்பா. I am telling you what I sing right now. நான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கும் காட்சியை உங்களுக்கு சொல்லுகிறேன். The Lord Jesus comes into a family கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து குடும்பத்துக்குள்ளே வருகிறார். and he sees a newborn baby அங்கே ஒரு புதிய பிறந்த பச்சிளம் குழந்தையை பார்க்கிறார். on the lap of the mother, தாயின் மடியில் கிடத்திருக்கிறதை காண்கிறார். and then the mother carries the baby on the right shoulder, இப்பொழுது அந்த தாய் அந்த குழந்தையை தன் வலது தோளில் எடுத்து போடுகிறீர்கள். and the baby looks at the face of the Lord Jesus. அந்த பச்சிளம் குழந்தை கர்த்தராகிய இயேசுவின் திருமுகத்தை பார்க்கிறது. There's so much of amazement
and wonderment on the face of the baby, looking at the glory face of the Lord Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான நேச திருமுகத்தை பார்க்கிற பச்சிளம் குழந்தையின் முகத்தில் அவ்வளவு ஆச்சரியம், அவ்வளவுக்கு ஒரு பரவச உவகையை பார்க்கிறேன். And the Lord dips his finger in the blood and puts it a small drop on the lips of the baby. கர்த்தர் தம்முடைய திரு ரத்தத்தை தம் விரலினால் தோய்த்து அந்த பச்சிளம் குழந்தையின் வாயிலே ஒரு சொட்டை வைக்கிறார். He said அவர் சொன்னார், in his word, for such is the kingdom of God. தேவனுடைய ராஜ்யம் இப்படிப்பட்டவர்களுடையதாய் இருக்கிறது என்றல்லவா தம் வார்த்தையில் சொல்லியிருக்கிறார். Let's lift up our holy hands and give glory and thanks to the living God. நம்முடைய பரிசுத்தமான கரங்களை உயர்த்தி ஜீவனுள்ள தேவனுக்கு மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுப்போம். How good he is. அவர் எவ்வளவு நல்லவர், How wonderful he அவர் is. எவ்வளவு அதிசயமானவராய் இருக்கிறார். He cares for you more than you care for yourselves. உங்கள் மீது நீங்கள் காண்பிக்கிற அக்கறையின் நலனை விட அவர் உங்கள் மீது அதிக அக்கறையாய் இருக்கிறார். Fear not, O you little flock. சிறுமந்தையே பயப்படாதீர்கள், Fear not. பயப்படாதீர்கள். The Lord God in the midst of you உங்கள் நடுவில் இருக்கும் தேவனாகிய கர்த்தர் will keep you away from all your enemies. உங்கள் சத்துருக்கள் எல்லாருக்கும் நீங்களாக உங்களை பாதுகாப்பார். Will save you from your enemies, the destroyers. உங்களை அழிக்க கங்கணம் கட்டி வருகிற சத்துருக்களிலிருந்து உங்களை அவர் காப்பாற்றி ரட்சிப்பார். No evil plague will come within the borders of your house. உங்கள் வீட்டின் எல்லைகளுக்குள்ளே எந்த பொல்லாப்பின் வாதையும் வருவதில்லை. Blessed is the man who makes the Lord his God. கர்த்தரை தன் தெய்வமாக மாற்றிக் கொள்ளுகிற மனுஷன் பாக்கியவான். Come on, lift up your hands. உங்கள் கரங்களை உயர்த்திக் கொள்ளுங்கள். Just bless his holy name for a moment right now. இப்போதும் ஒரு கணவனுடைய பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி போற்றுங்கள். I ask all of you to kneel down right now. இப்போதும் அனைவரும் முழங்கால் படியிடும்படி அன்பாய் கேட்கிறேன். Message is not over yet. இன்னும் தேவ செய்தி நிறைவடைந்து விடவில்லை. But lift up your holy hands and bless his holy name. ஆனாலும் உங்கள் தூய கைகளை உயர்த்தி பரிசுத்த நாமத்தை வாழ்த்தி போற்றுங்கள். Come on, open your mouth and give praise and glory to him. உங்கள் வாயை நன்றாய் திறந்து சகல மகிமையும் துதியும் அவருக்கு ஏறெடுங்கள். How good he is. எவ்வளவு நல்லவர் பாருங்கள். How good he is. அவர் எவ்வளவு நல்லவராய் இருக்கிறார். நன்றி ராஜா, நன்றி ராஜா, நல்லவரே. நன்றி ராஜா, நன்றி ராஜா, வல்லவரே. Thank you Jesus, thank you Jesus, thank you oh Lord. Thank you Jesus, thank you Jesus, thank you oh Lord. Jesus, thank you, Jesus, thank you, oh Lord, thank you,